வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 ரோலில் நல்ல பெரிய சைஸு கூட தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் நான் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருக்கேன். டைம் கொடுத்தாங்க. நீட்டாக அந்த கூடைகளை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நார்மல் வேரில் தாங்க போட்டிருக்கேன். ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஷோல்டரில் போடுற மாதிரி லாங்காக இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் எப்போயும் கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். பேஸ் எல்லாமே நல்லா பெருசாக இருக்கும் இந்த கூடைகளுக்கு. ஏன்னா பெரிய சைஸ் கூட திங்ஸ் நல்லா நிறைய வச்சுட்டு போகிற மாதிரி உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்றதுனால பேஸ் வந்து பெருசாக இருக்கும். 4 ரோல் கூட வயர் பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா இந்த கலர் காம்பினேஷன் செக்குடு டைப்பில் ஒன்று போட்டிருக்கேன். லைன் பேஸ்கெட் மாடலில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒன்று போட்டிருக்கேன் நான். ஹேண்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இதே ஹேண்டில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஹேண்டில் போட்டிருக்கேன். இது வந்து ஷோல்டரில் போடுறதுனால லாங்காக என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ப்ளைன் பிளாக்லேயே எனக்கு வந்து போட்டுருங்க அப்படின்னாங்க. ஸோ போட்டிருக்கேன். 2 ஈக்குவல் சைஸான மாடல் தான். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குதுன்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெரிய சைஸ் டிஃபன் கேரியர்லாம் வச்சு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து இந்த பிக்னிக்கு கூட நீங்கள் காரில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவங்க வந்து இந்த கூடைக்கு அட்டை போட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்த கூடையை அட்டை போட்டு நான் ஃபினிஷிங் பண்ணி நான் கொடுத்துருவேன் நான். உங்களுக்கு அட்டை போட்டாலுமே பேஸ் வந்து போட்டு முடிச்சோன்னே நீங்கள் வந்து குச்சி சொருகிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 35 வயர் கட் பண்ணிக்கணும் 9.5 அடியில். மொத்தம் வந்து 20 வயர் வயலட்லையும் 15 வயர் வந்து எல்லோலையும் கட் பண்ணிக்கோங்க. பேஸு வந்து 15 லைன் போடணும். வயலட்டில் ஒரு 5 லைனும் எல்லோவில் ஒரு 10 லைனும் போட்டுக்கோங்க. ஹைட் வந்து அதுக்கப்புறம் 5 லைன்ஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. செக்குடு பேட்டர்னில் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எல்லா குடைகளுக்கும் ஏணிப்படி முடிச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன். கட் பண்ணி தான் போடணும். ஒவ்வொரு கலர் சேஞ்சிங் வரப்பையும் கட் பண்ணிவிட்டு அடுத்த கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் கூடையோட இன்னர் வியூ பார்க்குறப்பையும் உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கணும். மேடு பழம் இல்லாமல் இந்த மாதிரி கூடையை நீங்கள் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுறீங்களோ அப்போ தான் கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள் தென்னை மரத்து கைப்பிடி போட்டிருக்கேன் நான். இது வந்து 2 நாட்டிலேருந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நான் வந்து ஹேண்டில் போட்டிருக்கோம். ஹேண்டில் வந்து கையில் பிடிக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸாகவே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து லைன் பேஸ்கெட் மாடலில் அவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இது ஹேண்ட் பேக் அப்படின்றதுனால பேஸ் வந்து கீழே குச்சி சொருகலை நான். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 9.5 அடியில் 35 வயர் பிளாக் கலர்லேயே கட் பண்ணிக்கோங்க. பேஸும் வந்து 15 லைன் பிளாக் கலரில் போட்டுக்கோங்க. ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் நீங்கள் வந்து ஒயிட் வந்து கொண்டு வரணும். ஒயிட் வந்து 2 ஒயிட்டு ஒரு பிளாக் 2 ஒயிட்டு ஒரு பிளாக்ன்ட்டு இந்த பேட்டர்ன்லேயே நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் அந்த ஒயிட் முடிச்சுட்டு நீங்கள் பிளாக் போடுறப்ப நீங்கள் வந்து ஒயிட் கலர் வேறு கட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. அப்புறம் தான் இன்னர் வியூ வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இல்லை கட் பண்ணாமையும் போட்டுக்கிட்டே வரதுனாலும் நீங்கள் போடலாம். அதுவும் உங்களுக்கு வந்து கூடைகள் வந்து போட முடியும். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஹேண்டில் வந்து நல்லா வந்து பெரிய ஹேண்டிலாக நீங்கள் வந்து போட்டுக்கணும். நாட்ஸ் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. மேடு பல்லாமே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். பெரிய கூடைகள் போக போக நாட்ஸ் நல்லா டைட்டாக இருந்தால் தான் கூடைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இந்த கூடைக்கும் நான் வந்து 2 நாட்டில் இருந்தால் ஹேண்டில் எடுத்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 8 அடியில் இன்னர் வேர் எடுத்திருக்கேன். அது வந்து 3 வேர் வச்சுருக்கேன். 20 அடியில் அவுட்டர் வேர் வந்து 2 வேர் வச்சுருக்கேன் நான் ஒரு ஹேண்டிலுக்கு. ரொம்ப வந்து நீங்கள் திக்காகவும் போட்டக்கூடாது, இல்லைன்னா ஷோல்டர் ரொம்ப அழுத்தும். அதனால் மீடியம் சைஸாக நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதனால தான் நான் 3 வேர் தான் வச்சுருக்கேன் நான். பார்த்திங்களா எவ்வளோ வயர் இன்னர் வேர் வச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி சைடாக சொருக்கிட்டிங்கனாலே கூடைகள் வந்து உங்களுக்கு பிரிஞ்சுக்கிட்டு வராது. ஹேண்டில் எல்லாமே இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொருகி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் கூடைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் என்னோடய நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய சைஸு கூடைகள் வேணும்னா கண்டிப்பாக டைம் கொடுங்க. 4 ரோல் கூடைகள்னு சொல்லிட்டு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்றவங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.